அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெஃப்ரி ஜெபதாஷா. வணக்கம் அருணி ரேஷா. வணக்கம் ஜெஃப்ரி. கடல் கடந்து கண்டம் கடந்து வாழும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சக்தி டிவி குளோபல் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி ரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். கிளின்டன் மன்றத்தின் மாநாட்டில் விசேட அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பு. நியூயார்க் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டார். கல்குடா கடலின் கோர அலைகள் ஒரு குடும்பத்தின் தலைவிதியை தீர்மானித்தன. யாழ் தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு. முறைகள் விநியோகம் தொடர்பான கோப் குழுவின் அறிக்கை தொடர்பான கிரியலவின் கருத்துக்கு சுனில் ஹாந்துனத்தி பதில். இனி விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானம். ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சென்றடைந்தனர். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா, ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி கலாநிதி ரொஹான் பெரேரா ஆகியோரால் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டம் நாளை முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நியூயார்க் நகரில் நடைபெறவுள்ளது. 120க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் இம்முறை கூட்டத்தொடரில் கலந்து கொள்கின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை மறுதினம் பொதுச்சபையில் உரை நிகழ்த்தவுள்ளார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் 2வது தடவையாக உரை நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. මෙම සැසිවාරය ලංකාවේ අපිට වඩාත් වැදගත් වන්නේ நிலையான அபிவிருத்தி இலக்குகள் உலகம் மாற்றத்திற்கான சர்வதேச தூண்டுதல் எனும் துணைப்பொருளில் இந்த முறை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதால் அது இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. நிலையான அபிவிருத்தி இலக்குகளில் உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்குள் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த முறை கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. குறுகிய காலத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் சர்வதேச மட்டத்தில் ஏற்படுத்தியுள்ள இலங்கையின் நட்பெயரை மேலும் வலுப்படுத்துவதற்கு இதன் போது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இம்முறை பொதுச்சபை கூட்டத்தொடர் 3 விடயங்களால் முக்கியத்துவம் பெறுகின்றது. அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து முதல் தடவையாக அகதிகள் மற்றும் குடியேற்றவாசிகள் தொடர்பிலான மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளன. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றவுள்ள இறுதி சந்தர்ப்பம் இதுவாகும். 10 வருடங்களாக ஐநா செயலாளர் நாயகமாக பதவி வகிக்கும் பான் கி மூன் இம்முறை தனது கடைசி உரையை பொதுச்சபையில் நிகழ்த்தவுள்ளார். 71வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரை நாளை நியூயார்க்கில் ஆரம்பிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளதுடன் அவர் புதன்கிழமை உரை நிகழ்த்தவுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் ஆகியோரை சந்திக்க உள்ளார். நியூயார்க் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதுடன் நாளை ஆரம்பமாக உள்ள 71வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் 120 நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் பங்கு பெற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கிளின்டன் சர்வதேச நிதியம் ஏற்பாடு செய்துள்ள மாநாடொன்றில் இன்று கலந்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போது கிளின்டன் சர்வதேச நிதியம் ஏற்பாடு செய்துள்ள மாநாடொன்றில் கலந்து கொண்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டனின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். விசேட அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். அமெரிக்காவின் முன்னாள் ராஜாங்க செயலாளர் மெட்லிங்கே ஆல்ஃபர்ட் மற்றும் ஸ்வீடனின் பிரதமர் ஸ்டீவன் லவான் ஆகியோரும் இன்றைய மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இலங்கை நேரப்படி நாளை மாலை 6 மணிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளார். கடலில் மூழ்கி பிள்ளைகள் 2 உயிரிழக்க அதனை தாங்கிக் கொள்ள முடியாத தாயும் தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்த பரிதாப சம்பவம் கல்குடாவில் பதிவாகியுள்ளது. பாசிக்குடா கடலில் குளிக்க சென்று நேற்று காணாமற் போன 18 மற்றும் 21 வயதான சகோதரர்களின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டன. கல்குடா கடலில் குளிக்கச் சென்ற 5 நண்பர்களில் பட்டிகடி சேனையைச் சேர்ந்த 18 மற்றும் 21 வயதான சகோதரர்கள் நீரில் அள்ளுண்டு காணாமற் போயினர். கடலில் மூழ்கி காணாமற் போன சகோதரர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினரும் பிரதேச வாசிகளும் நேற்று முதல் ஈடுபட்டனர்.
18 வயதான சண்முகம் சதீஷ்குமாரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதுடன் 21 வயதான சண்முகம் சுரேஷ்குமாரின் சடலமும் இன்று நண்பகல் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் தமது பிள்ளைகள் கடலில் மூழ்கியதை கேள்வியுற்ற பெற்றோர் வீட்டில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தந்தை வே சண்முகம், தாய் யோகலட்சுமி, மகன்களான சுரேஷ் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் குடும்பத்தின் மூத்த பிள்ளை மாத்திரமே தற்போது எஞ்சியுள்ளார். ஏற்கனவே ஒரு பிள்ளை உண்டு, அவங்களோட பிள்ளை உண்டு எரிஞ்சி இறந்தது. அந்த எரிஞ்சி இறந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைகள். அவரோட கணவர் கூட யுத்தத்தால சுடுபட்டு இறந்து போயிட்டார். 2 பேரும் கடல்ல சாண்டு செத்துட்டாங்க. அதை தாங்கல எங்க அம்மா அப்பா தூக்கு போட்டு செத்துட்டாங்க. எல்லாரும் போட்டு போயிட்டாங்க. கல்குடா கடலில் குளிப்பது ஆபத்தானது என பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த கல்குடா கடல் சொன்னா இந்த ஆலங்குடிய கடல்ல இப்ப குளிச்சதாலதான் இந்த விபத்து வர வந்த காரணமே அதுதான். இந்த கடல்ல கூடுதலாக நம்ம ஆக்கள் குளிக்கிற இல்ல. இப்ப இருந்து போட்டு இந்த பிள்ளைகள் குளிக்கக்குள்ளேன்னு சொன்னா திடீர்னு ஒரு ஆபத்துகள் வாரது காரணம் இதுகள் தான். இந்த கடல்ல என்ன சொன்னா ஆலங்குடிய கடலால இந்த ஆபத்து வாரது. கடல் என்று சொன்னா நேற்று முந்தின நாள் இந்த கடலும் கொஞ்சம் கடும் மோசமான நிலைமையில தான் இருந்தது. அங்கால பாசுகுடா போய் குளிக்கிறதுக்குள்ள பெருசாக்கள் வார குறைவு. அதிக ஆழம் நிறைந்த கல்குடா கடற்கரையே இது. இவர்கள் அலை அதிகமாக காணப்பட்டதன் காரணத்தினால் அலையில் அள்ளுண்டு சென்று மரணித்திருப்பதை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் போஸ்ட் செய்திகளுக்காக மட்டக்களப்பு கல்குடா கடற்கரையிலிருந்து உதயகுமார், உதயகாந்த். சடலங்கள் வாழைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கல்குடா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீதிமன்ற பிடியாணையின் பிரகாரம் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு புசல்லாவ போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த கவிராஜ் ரவிச்சந்திரனின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன. புசலாவையைச் சேர்ந்த 30 வயதுடைய கவிராஜின் சடலம் நேற்று 10 மணியளவில் புசலாவ ராச்சில் தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அவரது வீட்டில் பிரதேச மக்கள் கூடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மேலும் கவிராஜின் இறுதிக்கிரியைகளில் மகாவலி சுற்றாடல் பிரதி அமைச்சர் அனுராத் ஜெயரத்னம் மற்றும் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எஸ் ராஜரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. எவரேனும் தவறிழைத்திருந்தால் அவரை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஒரு சரியான தீர்வு வேண்டும் என்பதை இந்த பகுதி இளைஞர்கள் விடாப்பிடியாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் உங்களோடு இணைந்து இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நீதி தீர்வு ஒன்றுதான் நமக்கு தேவையானது. இதேவேளை பொதுமக்கள் குறித்த இளைஞரின் உயிரிழப்பு தொடர்பில் தங்களின் ஆதங்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்தினர். இந்த மாதிரி சம்பவம் இனி நடக்கக்கூடாது. எந்த இளைஞனுக்கும் இந்த பிரேதத்தை சோதிக்க கொழும்புக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இந்த சோதனை பண்ணி எங்களுக்கு எப்ப முடிவு பண்றீங்க? சரியா பிழையான்னு பார்த்து எங்களுக்கு எப்ப முடிவு சொல்றீங்க? இதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் எந்த வகையில எந்த நேரத்தில் ஆரம்பிக்குங்கிறது தெரியாது. இதுக்கு சரியான ஒரு முடிவு இல்லாட்டி இந்த பிரதேசத்தில் வாழ்ற அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி கட்டாயமாக இதுக்கு இந்த ரவிச்சந்திரனின் மரணத்துக்கு ஒரு நீதியும் இதுக்கு பிறகு எந்த ஒரு இளைஞனுக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படாதவாறு நிச்சயமா உறுதியா மக்களோட நின்று போராடி அதற்கான ஒரு முடிவை பெற்றுக் கொடுக்கிறதுல நாங்க தீவிரமா நின்று செயல்படுவோங்கிறது. நீதிமன்ற பிடியாணையின் பிரகாரம் கைது செய்யப்பட்ட இளைஞன் புசல்லாவை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் நேற்று முன்தினம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் போலீசார் தாக்கப்பட்டமையினாலேயே இளைஞர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று புசல்லாவை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் இன்று மாலை குறித்த இளைஞனின் சடலம் புசலாவர் ராச்சில் பொதுமையானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் நீதிமன்றம் சடலத்தை தகனம் செய்வதற்கு தடை விதித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் சடலம் தகனம் செய்யப்படாமல் புதைக்கப்பட்டது. குறித்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டமைக்கு அடையாளங்கள் காணப்படுவதாக பேராதனிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியினால் முன்னெடுக்கப்பட்ட மரண பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்களை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்குமாறு பேராதனிய வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். 12 வருட சிறை தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டு மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் சிறை தண்டனை இவருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 7:45 அளவில் சிறைக்கூட கழிவறையிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் கைதியின் உடலை சிறைச்சாலை அதிகாரிகள் மீட்டு மாத்திரை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். மாத்திரை பகுதியில் பெண் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் சிறைவாசம் அனுபவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. மீரபத்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளை கையளிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று மக்கள் தேனிய பிரதேசத்தில் இடம்பெற்றது. மக்கள் தேனிய புதிய வீடமைப்பு திட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான அனுர பிரியதர்ஷினியாப்பா, பழனி திகாம்பரம் மற்றும் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு மாகாண தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வீடுகளை கையளிப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து வீடுகளையும் இன்று கட்டி முடித்துள்ளோம். நீர் மற்றும் மின்சார வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கு திகாம்பரம் அவர்களின் அமைச்சிலிருந்து நிதி கிடைத்துள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக வீடுகளை கையளிக்க உள்ளோம். இந்த சம்பவம் இடம்பெற்று 2 வருடங்கள் கடந்துவிட்டன. வீடுகள் புனரமைப்பதற்கு 1 வருடத்திற்கும் குறைந்த காலங்களையே நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம். செந்தில் தொண்டமான் காணிகளை பெற்றுத் தருவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்திட்டத்தினை முடிப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். සියලු දෙනාගේම සාමූහික සහභාගීත්වය උඩ අපිට පුළුවන් වුණා මේ කටයුත්ත කරන්න. මම ගැන ඉතාම සන්තෝෂ වෙනවා. மேல இந்த வீடு திட்டம் வந்து ஒரு அமைச்சுக்கில வந்திருந்தா 6 மாசத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள வீடு கட்டி முடிச்சிருக்கலாம். இது அதே மாதிரி இங்க உள்ள சில பேருக்கு வீடு கிடைக்கலன்னு சொல்றாங்க. உண்மையிலே வீடு கிடைக்கலன்னு சொன்னா அது நியாயமான கோரிக்கை, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அடுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் 10,000 வீடுகள் எனக்கு தரண்டுக்கார பிரதமர் அவர்களுக்கு அந்த இதுல இவங்களுக்கு நானே வீடுகளை கட்டி கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஆரம்ப தொண்டமான் அவர்கள் இருக்கும்போது இந்த மீறியபத ஸ்லிப் போனப்போ அவர் நிதி ஏற்பாடு படுத்தி கொடுத்திருந்தார் அந்த அரசாங்கத்தில். அந்த ஸ்லிப் போய் 6 மாச காலமா அந்த வேலை திட்டம் எதுவுமே முன்னெடுக்காம இருந்துச்சு. அவர் அனுர பிரதேசன யாப்பா அமைச்சர் அவர்கள் அமைச்சரான பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் நேரடியாக அவர் சென்று பேசி பார்த்து இந்த குறைபாடுகள் அனைத்தையும் கலந்து பேசணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா வேலை செஞ்சு இன்னைக்கு இந்த வேலை திட்டத்தை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. கொரிய முறைகள் விநியோகம் தொடர்பிலான கோப் குழுவின் விசாரணை அறிக்கை குறித்து வெளியிடப்படுகின்ற சில கருத்துக்கள் தொடர்பில் கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துன் நேத்தி அதிருப்தி வெளியிட்டுள்ளார். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற முறைகேடுகள் தொடர்பான கோப் குழுவின் விசாரணை அறிக்கை எதிர்வரும் 13ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நேற்று வார இறுதி நாளிதழ் ஒன்றில் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்லவை மேற்கோள் காட்டி அந்த அறிக்கை தொடர்பில் அனுமானங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. கோப் விசாரணை அறிக்கை பெரும்பான்மை உறுப்பினர்களின் நிலைப்பாடு மற்றும் சிறு குழுவினரின் நிலைப்பாடு என்ற வகையில் 2 அறிக்கைகளாக வெளியாக வாய்ப்புள்ளதாக அமைச்சரை மேற்கோள் காட்டி ஞாயிற்றுக்கிழமை லங்காதீப பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. முறைகேடு இடம்பெறவில்லை என்பதே பெரும்பாலானவர்களின் நிலைப்பாடு என லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான கோப் குழுவின் முதலாவது அறிக்கையின் பிரகாரம் 26 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவான 11 உறுப்பினர்களும் அதில் அடங்குகின்றனர். இவர்களை தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 4 உறுப்பினர்களும், மக்கள் விடுதலை முன்னணியின் 4 உறுப்பினர்களும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 4 உறுப்பினர்களும், பொது எதிரணியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும் கோப் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் தமது நற்பெயரை மேம்படுத்திக் கொள்வதற்காக நாம் பாராளுமன்ற உறுப்பினர் ஹந்துன் நேத்தியை கோப் குழுவின் தலைவராக நியமித்துள்ளோம். அதுவே எமது ஜனநாயகம். முன்னர் அவ்வாறில்லை. நாம் சிறப்பாக செயற்படுகின்றோம். ஹந்துன் நேத்தி சுயாதீனமாக அதன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என கூறிக்கொள்கின்றது. அவ்வாறு கூறிக்கொண்டே அமைச்சர் கிரியல்ல கோப் குழுவின் முறைகள் விசாரணை அறிக்கை பிளவுபட்ட அறிக்கையாக வெளிவரவுள்ளதாக கூறியுள்ளார். அநேகமானவர்கள் முறைகள் விநியோகத்தில் மோசடி இடம்பெறவில்லை என கூறுவதாகவும் தெரிவித்தார். அவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கு சந்தர்ப்பம் அளித்திருப்பார்களாயின் குழுவின் உறுப்பினர் அல்லாத அமைச்சர் கிரியல்ல எதற்காக இந்த அறிக்கையை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்? நமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்திற்கு அமைய கோப் குழு அந்த விசாரணைகளை முறையாக நடத்தி செல்கின்றது. எனினும் அமைச்சர் கிரியல்ல ஏற்கனவே அறிக்கை தயாரித்துள்ளார்.
அவர் அதனை பிளவுபடுத்தியும் உள்ளார். அதில் தீர்ப்பும் ஏற்பட்டுள்ளது. எமது ஊரில் இவ்வாறு முந்திக் கொள்பவர்களுக்காக ஒரு கதை கூறப்படுகின்றது. திருடனுக்கு முதல் வாழைக்குலை வேலியை தாண்டுமாம். திருடனுக்கு முதல் கிரியல்ல வேலியை தாண்டியுள்ளார் என்றே நான் கூறுகின்றேன். அரசாங்கமே அவசரப்படுகின்றது. மத்திய வங்கி முறைகள் விநியோகத்தில் மோசடி இடம்பெறவில்லை என்றால் அவர்கள் விசாரணைக்கு இடமளித்து மௌனமாக இருக்கலாம் அல்லவா? தேசி பாட்டியின் மாணிக்கக்கல் பையை போன்று திருடனுக்கு முதல் வேலி பாய்ந்த கிரியல்ல தொடர்பிலும் சமூகத்தில் பேசப்படும். கட்சி பேதமின்றி சரியான தீர்ப்பொன்றை வழங்க வேண்டியதே அவசியம் என நான் நினைக்கின்றேன். அவரின் அரசியல் கட்சி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை கவனத்தில் கொள்ளக்கூடாது. அவர் மோசடி செய்திருந்தால் அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவர் குற்றவாளி என பெயரிட வேண்டும். நான் அறிந்த வகையில் அவர் தொடர்பில் பல தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகள் ஆவர். ஆகவே எவரேனும் மோசடி செய்திருந்தால், சிறு அளவில் திருடியிருந்தால் கூட அவருக்கு எதிராக தண்டனை வழங்க வேண்டியதே மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும். அல்லாவிட்டால் இந்த நாட்டு மக்கள் அந்த அரசியல்வாதிக்கு தண்டனை வழங்குவார்கள். மட்டக்களப்பு ஏறாவூர் இரட்டைக்குலை சம்பவம் தொடர்பில் கைதான 3 சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் மட்டக்களப்பு நீதவான் மாணிக்கவாசகர் கணேசராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் மூவரையும் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு ஏறாவூர் போலீசார் அனுமதி கோரிய நிலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரட்டை கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மற்றொரு சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏறாவூர் முகாந்திரம் வீதி 1ஆம் ஒழுங்கையில் உள்ள வீடொன்றினுள் 55 வயதான தாயும் 34 வயதான மகளும் கடந்த 10ஆம் திகதி கொலை செய்யப்பட்டனர். இவர்களில் 34 வயதான பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. யாழ் தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது. யாழ் தென்மராட்சி அபிவிருத்தி குழு கூட்டம் இணைத் தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவை சேனாதிராஜா மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தில் கேரத்தீவு பிரதேசத்தில் உப்பளம் அமைக்கும் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டது. விவசாயிகள் எதிர்ப்பு என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மீனவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதைவிட யாழ் குடாநாட்டில் நிலத்தடி நீர்வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றியும் அதனோடு தொடர்புபடுத்தி கருத்து தெரிவிக்கின்றனர். ஆகையினால் வெளியிலே கூறியிருக்கின்ற அந்த மீனவர்கள் அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த திட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்கே எடுக்கிற தீர்மானங்களின் படி நடக்க வேண்டும். இங்கே எடுக்கிற தீர்மானங்களின் படி நடக்காமல் கூட்டத்துக்கு 2 கூட்டங்களுக்கு இடையில தீர்மானங்கள் எதுவும் மாற்றப்படுமாக இருந்தால் அது பாரிய விளைவை கொண்டு வரும். மற்ற இனத்தலைவர்களை போல நான் செய்யப்பட மாட்டேன். பாரிய விளைவை கொண்டு வரும். உங்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். யாராவது அப்படியாக செயல்பட்டிருந்தால் அது மாவட்ட செயலாளராக இருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். நாங்கள் இங்க சும்மா கொஞ்சம் கொண்டிருந்துட்டு போறையில சரியானே சொல்லுவோம். இதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தனங்கிழப்பு, கச்சாய் மற்றும் கேரத்தீவு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்களினால் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கேரத்தீவு பிரதேசத்தில் உப்பளம் அமைக்கும் திட்டம் இடம்பெறுவதால் கடல் வளம் பாதிப்படையும் என தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமக்கு இந்த கடத்தொழிலாளிகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு இந்த உப்பளத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் இதை இடை நிறுத்த தவறாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட முடிவு எதுவாக இருந்தாலும் கடத்தொழில் சார்பில் எடுக்க தயார் என்பதை எல்லோருக்கும் அறிய தருகின்றோம். கேரளவில் உப்பளம் அமைக்கிறதால எங்களோட கடத்தொழில் எல்லாருக்கும் சரியான இழப்பு இருக்கிறது. எங்களுக்கு உப்பளம் அமைக்கிற இடத்துல எங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு இறால் பிடிக்கிற இடத்துக்குரிய உறுதி கூட எங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் அந்த இடத்துக்கு உப்பளம் அமைக்காமல் எங்களுக்கு எல்லா தொழிலாளிகளுக்கும் நல்ல ஒரு முடிவை தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தற்காலிகமாக 1 வார அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 1 வார அவகாசத்துக்குள் எமது மீனவர்கள் தங்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றக்கூடியவாறு தொழில்நுட்ப ரீதியாக அந்த இடத்தில் உப்பளம் அமைக்கப்பட்டால் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை ஒத்த கருத்தாக ஒரே முடிவாக விவசாயிகள், மீனவர்கள், அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்ற இறுதி முடிவை எடுக்க வேண்டிய 1 வார அவகாசம். அதற்குள் நாங்கள் சரியான முடிவை இந்த அரசாங்கத்துக்கு அறிவிக்க இருக்கின்றோம். கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட 1 மில்லியன் ரூபாவில்
சாவகச்சேரி கல்வயல் பிரதேசத்தில் பொது மண்டபம் அமைக்கும் திட்டத்திற்கு உரிய ஆவணம் இல்லை என தெரிவித்து ஒருவர் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் வாக்குவாதம் இடம்பெற்றது. உறுதிகள் எல்லாம் பார்க்கணும், அதனால இன்னும் ஒரு 5-6 மாதம் போகும். ஆனா இப்ப பிரதேசத்தில் கூரை மட்டும் கட்டி மண்டபம் கூரை மட்டும் நிற்குது. அதில் பிரச்சனை என்னடா காணி எழுதப்படவில்லை. நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் இருந்து சப்டிவிஷன் செய்து லக்கமிடப்படவில்லை. இந்த விஷயத்துல ஒருத்தரும் உறுப்பு கூரையில் தான் இந்த காணியில அது ஆட்சேபனை இல்லையா? நைசரியானு அது ஆட்சேபனை இருக்கு, நான் கொடுத்தேன் சார். அது வழக்கு 2 யாரு குறுப்பு இருக்கு அந்த காணியில? காணி உறுத்து இல்ல, அவை எழுதின அந்த ரஸ்டி அழித்து எழுதின முறைப்பட இப்ப 2ஆம் எச்சரிக்கை உங்களுக்கு சரியா? இது நான் நடந்த உண்மையை தான் சொல்றேன், நான் பொய் சொல்ல. என்ன மாதிரி கூட்டத்தில் நடந்ததோ அதை நான் அந்த அறிக்கையை தான் நான் சொல்றேன். இதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செய்தி சேகரிப்பதற்காக சென்ற ஊடகவியலாளருக்கு இதன்போது இடையூறு விளைவிக்கப்பட்டது. டிவியில படம் எடுக்கிறார்கள், நாங்கள் கொண்டு போக சொன்னா அதே படம் எடுக்கிறீங்களா? அதை அங்கால கொண்டு போகும், அதை எடுத்து அங்கால கொண்டு போகும். இப்ப இப்படி நான் சொல்றதான் படம் எடுத்துறேன், அதை எடுங்க வழியாக மீடியா அங்கே எடுங்கோ. நாங்க கூட்டம் நடத்தலாம ரெக்கார்ட் பண்றதுக்கு சொல்றேன். கூட்டம் நடத்துறத தடை செய்யற மாதிரி நடுவில் நின்று மீடியா படம் எடுத்தால் கூட்டம் நடத்தலாது. அதே தயவு செய்து மீடியா உங்களுக்குரிய இடத்துல இருந்து நீங்கள் படம் எடுங்கோ. கூட்டத்துல சம்பாஷணையை தடுக்கிற மாதிரி வேணுமென்றே படம் எடுக்க வேணாம். இப்பவும் அதுக்காக தான் எடுத்துக்கொண்டிருக்கீங்க. தயவு செய்து மீடியா இந்த வேலை திட்டங்களை தடுக்கிறதுக்கான விஷயத்தை செய்ய வேண்டும். 2016 1 மில்லியன் திட்டத்திலே எனது திட்டம் பற்றி நாங்கள் சுமந்திரன் அவர்களுக்கு சென்ற கூட்ட அறிக்கை பற்றி அவரோடு பிரஸ்தாபிக்கல. சுமந்திரன் அவர்கள் என்னை 2 முறை வெளியில பிடிச்சு விட்டுருவான்னு சொல்லி கடுமையான தொழிலில் பேசியிருந்தார். மீடியாக்காரர் வீடியோ படம் எடுத்து இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வெளியில போக சொல்லி வெறுட்டி எல்லாரையும் கலைச்சி விட்டாரு. இது உண்மைதான், இதுதான் உண்மை. அவர் இப்படி சனத்தோட இப்படி கதைக்கிறது, இப்படி வெறுட்டி வெளியில போறது அது சரியில்லை. ஏனென்றா பார்லிமெண்ட்ல தகவலறியும் சட்டம் பாஸ் பண்ணி இருந்த வேளை இவர் மீடியாக்களை வெளியே போகுமாறு வெறுட்டி அனுப்பினது அது அவரின் மனித தனத்தின் அவருடைய செயல் சரியில்லைன்னு நினைக்கின்றேன். இன்றைய தினம் தென்மராட்சியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது செய்தி சேகரிக்க சென்றிருந்த ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து சுமந்திர வெளியேற்றப்பட்டதாக ஊடகவியலாளர்களால் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாடு என்பது அடிப்படை தகவல் அறிகின்ற அந்த உரிமையை மறுக்கின்ற, ஊடக சுதந்திரத்தை மறுக்கின்ற ஒரு செயல்பாடு. ஒரு புறத்திலே நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்காக தாங்கள் ஏதோ அரும்பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு பொழுது இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழர்களுடைய உரிமையை நசுக்குகின்ற ஒரு செயல்பாட்டை தான் இவர்கள் செய்வதை இது வெளிப்படுத்துகின்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தென்மராட்சி பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே சுதந்திர ஊடகவியலாளர்கள் செய்திகள் சேகரிப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அந்த இடத்திலே பிரவேசிக்க விடாமல் அவர்களை தடுத்து வெளியே போங்கோ என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே அந்த செய்தியாளர்களை தடுத்தது என்பது உண்மையிலே அது ஒரு ஜனநாயக மீறல் செயலும். அத்தோடு இந்த சுதந்திர ஊடகவியலாளர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கின்ற இந்த சூழல் காலகட்டத்திலே அவர்களை தடுத்தது என்பது அது ஒரு சட்டத்துக்கு முரணான செயல் என்பதோடும் கூட ஒரு ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு விழுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அல்லது அவர்களுக்கான அந்த அதிகாரம் உரிமைகளை மறுத்ததாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். வாழ்வின் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போன நிலையில் துயரையே வாழ்வாய் கொண்ட மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்த மக்கள் சக்தி திட்டத்தினூடாக 19 வேலை திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகளின் கால் தடங்கள்,
ஒரு தடவையேனும் தமது கிராமங்களில் படாதா என்ற ஏக்கத்துடன் வாழ்ந்த மக்களின் வாழ்வில் கடந்த 62 நாட்களாக புதிய நம்பிக்கைகள் துளிர்விட்டுள்ளன. பல தசாப்தங்களாக பூர்த்தி செய்யப்படாத அபிவிருத்தி திட்டங்கள் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக பூரணப்படுத்தப்பட்டுள்ளன. துயரத்தை மட்டுமே தமது வாழ்விற்கு அர்ப்பணித்த மக்களின் துயர் துடைத்து அந்த மக்களை ஒன்றிணைக்க மக்கள் சக்தி மக்கள் செயலணியின் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதனூடாக தலைமைத்துவம் மற்றும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் மன உறுதியை வழங்குவதுடன் நம்பிக்கையுடன் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் திராணியையும் மக்களுக்கு வழங்குகின்றது. நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகளின் வாழ்விற்கு புதிய அர்த்தத்தையும் இளைய தலைமுறையினருக்கு சக்தியையும் பெண்களுக்கான நம்பிக்கையையும் சிறுவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தையும் வழங்கி மக்கள் சக்தி செயற்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. கந்தகுலிய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சமுத்ரா சன்ன விகாரையின் சமூக அரங்கை புனரமைத்துக் கொடுக்கும் பணிகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இன்று இடம்பெற்றன. புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன்பாக புதுக்குடியிருப்பு பிரதேச மக்களினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தங்களின் பூர்வீக நிலங்கள் மீள வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வீட்டு திட்டம் பதியாமல் எங்களுக்கு ஜாகிரது எங்களுக்கு கட்டாயம் வீட்டு திட்டம் இது பிறகு அவ்வளோ தற்காலிக விட இறந்து போச்சு என்ன போல. இதன் பின்னர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டவர்களினால் தமது மகஜர் அடங்கிய கோரிக்கை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் புதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் காலை ஆரம்பமானது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவமோகன், கே மஸ்தான் ஆகிய இணைத் தலைவர்கள் தலைமையில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது பொருத்தமில்லை என்று பல நிபுணர்களாலையும் சொல்லப்பட்ட ஆகிய அளவுக்கு கூட அரசாங்கத்தாலே ஏன் இன்னும் வீடுகளை கட்டி கொடுக்க முடியாது. புதிய வீட்டுத் திட்டங்களின் ஊடாக வீடுகள் வழங்கப்பட வேண்டும், வெளிமாவட்ட மீனவர்களின் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சாந்தினி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்துக்கு முன்பாகவும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கேப்பாப்புலவு பகுதியில் தமது காணியை ராணுவம் கையகப்படுத்தியுள்ள எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினை கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளரிடம் கேப்பாப்புலவு மக்கள் கையளித்தனர். தேசிய ஊடக மையத்தின் தலைவரான முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த தகவல்களோடு இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.